அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாதிஸ் மாம் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மந்த்லி பட்ஜெட் 25,000க்கு தான் நம்ம இப்போ மந்த்லி பட்ஜெட் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் மந்த்லி பட்ஜெட்டில் எல்லாமே வீடியோஸில் வந்து எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தானே இருக்கும் மந்த்லி பட்ஜெட் 25,000க்கு அப்படின்னு நினைக்கலாம். பட் இதில் நிறைய இந்த வீடியோஸில் நிறைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, சேவிங்ஸ்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எப்போவுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து சேவிங்ஸ் வந்து 5,000 எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்பென்சஸ் வந்து 20,000க்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 20,000க்கு மட்டும்தான் இப்போ வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸை நான் சொல்ல போகிறேன். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸை ஃபஸ்ட்டு எப்படிலாம் இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து தெளிவாக நான் சொல்லிட்டு இருந்தேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக சொல்லிக்கிறேன். ரெண்ட் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு 25,000ல் இருக்கீங்கன்னா, ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட ரெண்ட் எப்போவுமே வந்து 5,000லேருந்து 6,000க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்களோட வந்து சேவிங்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி இபி வந்து 400, அதாவது 2 மாதத்துக்கு 800 வர்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கேஸு, கேபிள், ரீசார்ஜ், வாட்டர் எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட். அடுத்து வந்து ஃபுட்டு. ஸோ ஃபுட்டுக்குன்னா மில்க்கு, க்ராசரி, நான்வெஜ்ஜு, எக்கு, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ இருக்கிற ஒரு நார்மலான விலைவாசி எப்படி இருக்குமோ அதோட ரேட்டு அதோட ப்ரைஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கும் மேலே அதிகமாக ஆயிடுச்சுன்னா அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு செலவுகளை வச்சுட்டா மட்டும் உங்களோட சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பர்சனல். ஸோ செல்ஃப் கேரு, சலூன், பியூட்டி, மேக்கப், ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ், காமனான மெடிசின். ஸோ வீட்டில் வந்து சின்ன குழந்தைகள் இருந்தாலோ இல்லை பெரியவங்கள் இருந்தாங்களோ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு, காமனான மெடிசினாக ஒரு ஃபீவர் டேப்லெட்டு, அப்புறம் வந்து காஃப் சிரப், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டாக ஒரு 700, மொத்தமாகவே நான் 700 வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே அதிகமாகிடுச்சுனாங்கிறது வந்து உங்கள் தனிப்பட்ட விஷயம். அதான் வந்து டிரான்ஸ்போர்ட். ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து உங்களோட ட்ராவல் பஸ்ஸோ ட்ரெயினோ இல்லை ஷேர் ஆட்டோ, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிட்டி சைடில் இருந்தாலும் சரி இல்லை டவுன் சைடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பஸ்ஸு ட்ரெயின் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காக வைக்கக்கூடிய செலவுகள், அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காக நீங்கள் வைக்கக்கூடிய செலவுகள் வந்து கம்மியாகும். ஸோ அதுலேயும் உங்களால் சேவ் பண்ண முடியும். அடுத்து வீக்கெண்டு வெளியில் போய் சாப்பிட்றதுக்காகவும் ஒரு 750 நான் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து 15,750 ஆகுது மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு செலவுகளை கம்மி பண்ணிக்கிறீங்களோ, ஸோ வந்து நம்ம இப்போது வந்து ட்ராவல் பண்ணாமல் இருக்க முடியாது, வெளியில் போகாமல் இருக்க முடியாது, வெளியில் போய் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு செலவுகள் இருக்க தான் செய்யும். பட் அந்த செலவுகளை வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் உங்களால் வந்து எந்த அளவுக்கு சேமிக்க முடியுங்கிறது உங்களுக்கு வந்து அதோட சேமிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பேலன்ஸ் 4,250 வந்து எந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் செலவுகளுக்கு நம்ம வந்து எடுத்து வைக்கலாங்கிறது முன்னாடி, இப்போ நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் வரும். ஸோ போனஸ் அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சிட்டி சைடில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலுமே மினிமம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்குது இல்லை சிபிஎஸ்சியாக இருந்தால் அதிகமாக இருக்கும், ஒரு மெட்ரிகுலேஷனாக இருந்தால் ஒரு அளவுக்கு இருக்கும். ஸோ மினிமம் 25லேருந்து மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது. பட் நம்மளோட இன்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளோட குழந்தைகளை வந்து நம்ம ஸ்கூலில் வந்து படிக்க வைப்போம். அது மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலாக, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக, எதுவாக இருந்தாலுமே நம்மளோட இன்கம்மை பார்த்து சில பேர் படிக்க வைப்போம். சில பேர் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இருக்கணும் அப்படின்னு நினச்சி குழந்தைகளுக்கு கடன் வாங்கியாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ கடன் வாங்கி படிக்க வைக்கிறது உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி, பின்னாடி அந்த கஷ்டம் அவங்களுக்கும் சேர்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா யோசித்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு நல்ல முக்கியம். ஸோ அதை எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போனஸ் அமௌண்ட் வந்து உங்கள் ஸ்கூல் ஃபீஸுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஸோ இதோட செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்து ஆனுவல் எக்ஸ்பென்சஸ்க்காக இந்த செலவுகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டை போனஸ் அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து வருஷத்தில் வரக்கூடிய ட்ரெஸ்ஸு, ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, அப்புறம் ட்ராவலு, இப்போ நம்ம சொந்த ஊருக்காக இருந்தாலும் இல்லை வெக்கேஷனாக நம்ம வெளியில் போகிறா இருந்தாலும் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஹோம் மெயின்டைன் பண்ணுவாங்க, சார்ஜ்
சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலோ இல்லை லீஸ் வீட்டில் இருந்தாலோ எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் இருக்குது. ஹோம் ட்ரெஸ் வீட்டில் இருக்கும்போது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, நார்மல் வியர் ட்ரெஸ், ஸோ அதுக்கான அமௌண்ட்டு, கெஸ்ட்டு வரக்கூடியது, கிஃப்ட்டு, இதுக்கான குட்டி குட்டி அமௌண்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுமோ அந்த அமௌண்ட்டெல்லாம் இந்த 25,000 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுலேயே நம்ம வந்து செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதில் ஒரு பட்ஜெட் மாதிரி கொண்டு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து போனஸ் அமௌண்ட் ஒரு 25,000 வருஷத்தில் வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டுக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்கு, ட்ராவலுக்கு, அப்புறம் வந்து ஹோம் மெயின்டெனன்ஸு, அப்புறம் வந்து நார்மல் வியர் ட்ரெஸ்ஸுக்கு, அப்புறம் கிஃப்ட்டு, கெஸ்ட் எதுவானா என்னென்ன செலவுகளாக இருக்குமோ அது எல்லாமே கொண்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலவுகளை பட்ஜெட் போட்டு கம்மி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அதுக்குள்ளே கூட செலவுகளை கொண்டு வந்து மிச்சப்படுத்தவும் முடியும். ஸோ இப்போ நீங்கள் மாதம் ஒரு செலவுகள் கொண்டு வர்றீங்க இல்லையா, அந்த செலவுகள் ஃபுல்லாக இதில் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் மந்த்லி பட்ஜெட்டில் வரக்கூடிய செலவுகளில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு செலவுகளை ஏதாவது மிச்சப்படுத்தி கையில் சேமிப்பீங்க. ஸோ அந்த பணம் நீங்கள் ஒரு 6 மந்த் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. எவ்வளோ அமௌண்ட் உங்களால் சேமிக்க முடியுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஒரு மாதம் நீங்கள் ஒரு 500 ரூபா சேமிக்க முடியும், அடுத்த மாதம் வந்து ஒரு 1000 ரூபா சேமிக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் சேமிக்காமல் கூட இருக்க முடியும். ஸோ அதுக்கு மாதம் ஒரு 1500 ரூபா 2000 அப்படி சேமிச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. எது ஹையஸ்ட்டாக உங்களால் சேமிக்க முடியுதோ, சிக்கனமாக செலவு பண்ணி ஒரு அமௌண்ட் சேமிப்போம் இல்லையா வீட்டு செலவுகளில், அந்த பணத்தில் எது ஹையஸ்டான அமௌண்ட்டாக இருக்குதோ அதில் பாதிக்கு பாதி உள்ள அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸடான அமௌண்ட்டாக இந்த அமௌண்ட்டில் சேர்த்துக்கோங்க. அதாவது பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த அமௌண்ட்டில் ஃபிக்ஸடான அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஹையஸ்டான அமௌண்ட்டை ஒரு மாதம் நான் வந்து என் வீட்டு செலவுலேருந்து ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா கன்ஃபார்மாக நல்லா சேமிக்க முடியுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதில் வந்து 750 ரூபாயை இந்த அமௌண்ட்டில் ஃபிக்ஸடாக சேர்த்துருங்க. ஸோ ரவுண்டாக உங்களுக்கு 5000 ருபீஸ் ஆயிரும். ஸோ இந்த மந்த்லி சேவ் ஃப்ரம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ். ஸோ உங்களோட செலவுகள்லேருந்து சேமித்து அந்த பணத்தை நீங்கள் ஒரு ஃபிக்ஸடான சேமிப்பாக கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் எதுக்கெலாம் வந்து சேவ் பண்ணலாங்கிறத சொல்லலாம். 4250 அமௌண்ட்டும் சேவ் ஃப்ரம் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக நான் எடுத்திருக்கேன் இல்லையா 750. ஸோ டோட்டலாக சேர்த்தோம்னா 5000 ஆயிடுச்சு. ஸோ இந்த 5000 நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்டா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எந்த அளவுக்குள்ள அமௌண்ட்டு, அதாவது போனஸ் அமௌண்ட்டுக்குள்ள அளவுக்கு எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் இல்லை அதிகமாக இருக்குன்னா, இன்கேஸ் ஒரு 3000 நான் எடுத்திருக்கேன், அதுக்கும் மேலே இருக்கலாம். ஸோ நான் 3000னா 2 குழந்தைங்க இருக்கிறதுக்கு 36 ஆகலாம், 40 ஆகலாம். ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கூல் ஃபீஸை இதுக்கான அமௌண்ட்டை எடுத்து அதை வந்து பேங்கில் ஆர்டியாக வந்து போஸ்ட் பண்ணலாம், 1 இயருக்கு போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதில் வர இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு புக்ஸோ யூனிஃபார்ம் அது இதுவும் வாங்கிக்கலாம். இஃப் சப்போஸ் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி எடுக்க பிடிக்கல, விருப்பப்படலை, குழந்தைகளுக்காக அந்த ரேட் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்க விரும்பப்படலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்காக ஒரு மாதம் ஒரு 150 இல்லைன்னா 200 அது மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து ஒரு பவுச்லேயோ இல்லை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு செலவு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸாக இருக்கக்கூடியது வந்து 2000 இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 2000 நம்ம வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் மந்த் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ், ரம்ஜான் பக்ரீத்தாக இருந்தாலோ இல்லை தீபாவளி பொங்கலாக இருந்தாலும் சரி, இல்லை கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரி விஷயங்களில் வரக்கூடிய அந்த மாதங்கள்லாம் வரக்கூடிய எக்ஸ்ட்ராவான ஃபுட்டுக்கு க்ராசரி ஐட்டம்ஸ்க்கு இதுக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவுகள், அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு தேடி வரக்கூடிய அந்த டைமில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய செலவுகள், அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகிறது ட்ராவலாக இருக்கும், திடீர்னு ஒரு ட்ராவலாக இருக்கும் அந்த டைமில். இப்போது வந்து அந்த ஃபங்க்ஷன் டைம் அந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமை கூட நம்ம வந்து அந்த மாதங்களில் ஒரு ட்ராவல் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வரலாம், ஒரு ஷாப்பிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம், இல்லைன்னா நம்ம யாருக்காவது ட்ரீட் பார்ட்டி கொடுக்குற மாதிரி, இல்லைன்னா நிறைய அந்த சேரிட்டிக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா சாப்பாடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை ஒரு எந்த அளவுக்கு உங்களுக்கு வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, சேவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 500ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ 2000 வரலாம், 3000 வரலாம், எவ்வளோ வேணாலும் வரலாம். அதாவது அவங்கவுங்க ஃபேமிலியை பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நான் இப்போ 500 நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 6000 இருக்கும். ஸோ அந்த 6000
5000ங்கிறது வந்து தனியான ஒரு அமௌண்ட்டு, எக்ஸ்ட்ராவான அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் வருஷத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஒரு மாதங்கள் வருது, ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் ஒரு பண்டிகை கால மாதங்களாக வரும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் தனியாக இருக்குது, ஒரு 6000 இருக்குது, ஒரு 10,000 இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து யாருக்கிட்ட கூட நம்ம வந்து எதுவும் கேட்க வேண்டிய இல்லை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ஃபண்ட், அதாவது நமக்கு நம்மளே ஒரு ஃபண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மாத செலவுகளில் மருத்துவ செலவுன்னு எடுத்து வைக்கிறோம், ஒரு 500 எடுத்து வைப்போம், சில இடத்துல 1000 ருபீஸ் எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ நான் என்ன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஒரு மாதம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மருத்துவ செலவு, ஒரு திடீர்னு உடம்பு முடியல அதனால் ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணுறதும் சரி, இல்லை ஃபேமிலியாக எல்லாத்துக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறதோ, இல்லை லைஃப் இன்சூரன்ஸ்க்கு அதுக்கான அமௌண்ட்டையும் நீங்கள் இதில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு விஷயமோ இல்லை ஏதோ ஒரு விபத்தோ அதிகப்படியான ஒரு நொடி ஏதாவது செஞ்சாலும் கூட இந்த பணம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் 1500 ருபீஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுக்கும் மேலே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும், இதுக்கு அதிகமான அமௌண்ட் வேணும்னா நீங்கள் அதுக்கும் மேலே கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து கடைசியாக வந்தாச்சு சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 5000 எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 5000 எடுத்து வச்சுக்கிற அமௌண்ட்டை நம்ம எதுக்கெலாம் நம்ம வந்து பிரித்து நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மொத்த அமௌண்ட்டையே நம்ம ஒரு பல்காக ஒரு சீட்லேயோ ஒரு ஆர்டிலேயோ நம்ம கட்டினா நமக்கு ஒரு எமர்ஜென்சி தேவைப்படும் போது அந்த அமௌண்ட்டை நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் சேமித்தாலும் சரி, அந்த பணத்தை மொத்தமாக சேமிக்காதீங்க, பிரித்து சேமிங்க. அப்போ தான் அது வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகவும் இருக்கும், நமக்கு தேவைப்படுற ஒரு அவசர காலத்து தொகையாகவும் அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடிக்கு ஒரு ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய சில சேமிப்புகள் வந்து சேமிப்பாகவே இருக்கும், அது நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சேவிங்ஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு இன்கம் வந்து கம்மியாக ஆனாலோ இல்லை சேலரியில் வந்து திடீர்னு கம்மியானாலோ நமக்கு இந்த அமௌண்ட் வந்து அந்த மாதம் செலவு பண்ணுற அமௌண்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 25,000 நம்ம மாதம் மந்த்லி இன்கமாக இல்லை மந்த்லி சேலரியாக வருது. சப்போஸ் ஒரு 20,000 தான் அந்த மாதம் வரக்கூடியதாக இருந்துச்சுன்னா அப்போது நம்ம சேமித்த பணத்துலேருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து நம்ம வந்து வீட்டு செலவுகளுக்காக மாத செலவுகள் இருக்கு இல்லையா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ், அந்த செலவுகளுக்கு நம்ம எடுத்து வச்சு செலவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட சேவிங்ஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. நம்ம தாராளமாக சேவிங்ஸ் அந்தந்த மாதம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது சீட்டாக இருந்தாலோ இல்லை ஆர்டியாக இருந்தாலோ இல்லை கோல்டுக்காக இருந்தாலோ இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம சேமிக்கக்கூடிய சில சேமிப்பாக இருந்தாலும் எதுக்குமே நம்ம வந்து பிரச்சனையே இல்லாமல் கட்டிட்டு வரலாம். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு அமௌண்ட்டை எடுத்து இதுக்கான ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த செலவுலேருந்து மட்டுமே நீங்கள் வந்து உங்களோட வீட்டு செலவுகளுக்கோ உங்கள் தேவைகளுக்கோ நீங்கள் எடுத்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ இதோட நார்மலாக சேவிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் 4000 இருக்கும் இல்லையா பேலன்ஸு, இதெல்லாம் என்ன ஷார்ட் டேர்மில் நம்ம சேவ் பண்ணுறது, லாங் டேர்மில் நம்ம சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி சேவிங்ஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீட்டு, கோல்டு, ஆர்டி, பேங்க்கில் கட்டுறது, இது எல்லாமே ஷார்ட் டேர்மில் வரும். லாங் டேர்மில் வருது எப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அப்புறம் வந்து பிபிஎஃப், இது எல்லாமே லாங் டேர்மில் வரக்கூடிய சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுக்கான அமௌண்ட்டாகவும் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லாங் டேர்மாக நீங்கள் யூஸ் பண்ணுற அதாவது ரொம்ப வருஷம் நம்ம வந்து சேமிப்பாக வச்சுக்கிறதுனால ரொம்ப பெரிய தொகையை இதில் வந்து சேமிப்பாக வச்சாலோ இல்லை மொத்த சேமிப்பு அமௌண்ட்டையுமே இந்த சேமிப்பில் நம்ம கொண்டு வந்தாலோ நம்மளோட எமர்ஜென்சிக்கு எதுக்காவது எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக போயிடும். ஸோ இதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் லாங் டேர்மில் இருக்கும்போது கொஞ்சம் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து இதில் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கட்டும்போது உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.